கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரின் மீதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல தூய ஆவியே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் சாட்சிகளாய் துவக்க ஜெபம். ஆமென். எங்கள் அன்பை நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா, இந்த காலை பொழுதில் எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே ஆயுசு நாளை கூட்டு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் அமரும்படி எங்களை செய்ததற்காக உமக்கு நாங்கள் முதலாவது நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுக்காக கொடுக்கப்படும் இறை வார்த்தைக்காக வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்க. உம்முடைய இறை பிரசனத்தால் எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய தூய ஆவியின் வல்லமை கொண்டு எங்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, தலைவரை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவரையும் ஆண்டவர் உச்சத்தில் முதல் உள்ளாங்கால் வரைக்கும் அவரை தொட்டு அவர் சொல்லும் ஒவ்வொரு சொற்களும் தகப்பனே அப்பா அவரை மறைத்து நீங்க வெளிப்படுத்துங்க ரஜினி. ஆம் தகப்பனே, அவரையும் உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்கப்பா. அவருடைய சித்தம் இல்லப்பா, உம்முடைய சித்தம் ரஜினி. அது போல ஆண்டவர் எங்களுடைய செவிகள் திறந்து அந்த இறை வார்த்தையை கேட்டு எங்கள் மனதிற்குள் பதிய வைத்து இந்த பரிசுத்த வேதாகமும் என்னும் தேலையை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒன்று போலாக எடுத்து நடத்துகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுவதும் உம்முடைய இறை வார்த்தைக்குள் எங்களை வழிநடத்தி செல்ல போவதற்காக நன்றி செலுத்தி இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆமென். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். ஆமென். 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 இயேசு கிறிஸ்துவின் பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, தேவச்சனமே, என் அருமை தேவ பிள்ளைகளை, இன்று காலை ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம். அன்று மரியாவுக்கு தோன்றி வானதூதர் கொடுத்த அதே ஆசீர்வாதம் இந்த அதிகாலையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். பலப்படுத்துகிறார் என்று சொன்ன உடனே ஆமென் என்று சத்தம் அன்னை மரியாள் சொல்றாங்க. அல்லேலூயா. 37ஆம் வசனத்தில் பாருங்க, கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உமது சொற்களின் படியே எனக்கு நிகழட்டும் என்ற கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் அன்னை மரியாள் கீழ்ப்படிவார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பெண்மணியை தான் ஆண்டவர் இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தெரிந்தெடுக்கிறார். அருள்மிகு பெற்றவளே வாழ்க என்ற வாழ்த்து கடவுள் கொடுக்கிற வாழ்த்து. கடவுளே இறங்கி வந்து ஒரு சாதாரண ஒரு கன்னி பெண்ணுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை திடீரென்று அன்னை மரியாள் கேட்கும் பொழுது அவள் கலங்குகிறாள். அல்லேலூயா. இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டு கலங்குகிறாள். அல்லேலூயா. அன்னை மரியாளை பார்த்து வானதூதர் சொல்வது 30ஆம் வசனம், மரியா நீ அஞ்ச வேண்டாம். யாராவது ஒருத்தர் வாசித்தால் போதும். வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். ஆமென். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். ஆமென். ஆமென்.
வானதூதர் அவரை பார்த்து, மரியா, நீ அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்ற வாழ்த்து. ஆமென். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, நீ அஞ்ச வேண்டாம் என்ற வாழ்த்து. அல்லேலூயா. அருள்மிக பெற்றவளே, நீ வாழ்க என்ற வாழ்த்து. ஆமென். இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் கொடுக்கிற அருள்மிக பெற்றவளேன்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் வார்த்தையின் வழியாக. அல்லேலூயா. அருள்மிக பெற்ற தேவ பிள்ளைகளே என்ற அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வோம்? அன்னை மரியாளுக்கு கிடைச்சது தானே என்று சொல்லி நினைக்க கூடாது. அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும், அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, அருள்மிக பெற்றவர்களே நீங்கள் வாழ்க என்ற வாழ்த்து அது நமக்கும் ஆவியானவர் இந்த நாள் அதிகாலை வேளையிலே நமக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அருள்மிக பெற்ற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அருள்மிக பெற்ற தேவ ஜனமே, அருமை தேவ பிள்ளைகளே, பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு அருமை தேவ ஜனமே, அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி. அல்லேலூயா. லூக்கா 1:27 வாசிக்கும் பொழுது, தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மணமொப்பந்தவனானார். அவள் பெயர் மரியா. ஆமென். அவள் பெயர் மரியா என்ற பெண்ணை பார்த்து வானதூதர் தோன்றி, அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்ல வார்த்தை. அருள்மிக பெற்ற தேவ பிள்ளைகளே, இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெப குழுவிலே அதிகாலையில் வந்து காத்து ஆண்டவரை துதித்து அவரை வணங்கி ஆராதித்து நன்றி சொல்லுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து இந்த தேவ தூதர் சொன்னதை போல, வான தூதர் சொன்னதை போல, அருள்மிக பெற்றவர்களே நீங்கள் வாழ்க என்ற வாழ்த்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்குமே. ஆனால் நம்ம உள்ளத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் நமக்குள்ள வரணும். அருள்மிக பெற்றவளே நீ வாழ்கன்னு அதிகாலையில் வந்து சொல்றாங்க. அதிகாலையில் உங்க கதவை தட்டி உங்க வீட்டுக்கு வந்து சொல்றாரு வானதூதர், அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற வாழ்த்து. வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம், அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை. ஆண்டவரை தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாழ்த்து வந்து சேரும். ஆண்டவரை அன்போடு, ஆண்டவரை கனிவோடு, ஆண்டவரை பணிவோடு, ஆண்டவரை ஆர்வத்தோடு வந்து தங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்கள் வீடுகளிலே, உங்கள் இல்லங்களிலே, உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே வந்து இறங்கும் போது அந்த குடும்பம் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, கன்னி பெண் இது எதுக்கு? இன்றைக்கு நம்ம வீட்டில் அப்படி தான் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உங்கள் வீட்டில் தட்டி ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னு சொன்னால் இது எப்படி நிகழும், இது எப்படி நடக்கும் என்ற கேள்வி நம் உள்ளத்திலும் எழும். அன்னைக்கு அன்னை மரியாளுக்கு அந்த கேள்வி எழுந்தது. ஆனால் வானதூதர் பார்த்து சொல்கிற வார்த்தை 31ஆம் வசனத்திலே சொல்லுகிறாள், இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் என்ற வாக்குத்தத்தம். ஒரு ராஜா பிறக்க போகிறார் என்ற வாக்குத்தத்தம். அன்னை மரியாள் சிறுபிள்ளை, அவளுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டு அன்னை மரியாள் என்ன செய்கிறாங்க? 29ஆம் வசனத்திலே இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். மரியாளை பார்த்து சொல்கிற வார்த்தை, மரியா நீ அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளே. ஆமென். நீ அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்ற வார்த்தை இன்று உங்கள் இல்லத்தில், உங்கள் உள்ளத்தில், உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். நீ அஞ்ச வேண்டாம்.
கடவுளின் அருளை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை பொழுதிலே கண்டடைந்துள்ளீர்கள். அதை விசுவசிக்கிறவங்களால தான் ஆமேன் சொல்ல முடியாது. விசுவசிக்காதவங்களுக்கு ஆமேன் வராது. அல்லேலூயா. அது விசுவசிக்காத பிள்ளைகளுடைய மனதில் அது விசுவாசம் இல்லை என்று சொன்ன உள்ளத்திலிருந்து நான் ஆமேன் என்ற வார்த்தை வராது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உண்மையாக காத்திருந்தாங்க. அன்னை மரியாள் எப்படி காத்திருக்கிறாங்க? வானதூதர் சொல்வதை கேட்டு அங்கும் இங்கும் ஓடி போகவில்லை, தன் சிந்தனையை சிதறடிக்கவில்லை. அப்படியே வானதூதர் சொல்வதை கேட்டு பிரமித்து போய் அப்படியே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அன்னை மரியாளை போல இன்றைக்கு நாம் அநேக திருவிழாக்களையும் தேர் பவனிகளையும் எடுத்து தூக்கி தூக்கி நடக்கிறோம். அன்னை மரியாள் நடந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா? அன்னை மரியாளை போல இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? வானதூதர் உரைத்த பொழுது அன்னை மரியாள் அப்படியே ஷாக்காய் அப்படியே நின்று கேட்குறாங்களே, இது எப்படி நிகழும் என்ற கேள்வி கேட்டு அப்படியே அடுத்த பதிலுக்காக காத்திருக்கிறாங்களே. அந்த ஒரு ஞானம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவரின் துணை கொண்டு நாம் ஜெபித்தல் அவசியம். தூய ஆவியானவருடைய துணை இல்லாமல் உங்களால் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்ல முடியாது. தூய ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது கடவுளுடைய வல்லமையை பெற்று உலகெங்கும் படைப்பிற்கெல்லாம் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை திருத்தூதர் பணிகளிலே வாசிக்கிறோம். இன்று தூய ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மீது நிழலிடம். இன்று உங்கள் மீது தூய ஆவியானுடைய வருகை, அவருடைய பிரசன்ஸ் உங்கள் மீது நிழலிடும். அல்லேலூயா. இன்று வானதூதர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அருள்மிக பெற்ற தேவ பிள்ளைகளே நீங்க வாழ்க. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே நீங்க வாழ்கிற ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு திருப்பி வாழ்த்து சொல்றது இல்லையா? ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி இந்த காலை பொழுதில் அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று ஒருத்தர் வந்து தட்டி சொல்றாங்க. அந்த சத்தம் அந்த கேட்கும் போது முன்பின் அறியாத ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் வந்து வாழ்த்து சொல்கிறார் சொன்னால் நீங்கள் யோசனை பண்ண மாட்டீங்க. அதை விட மேலாக ஆவியானவர் வானதூதர் வழியாக சொன்ன அதே வார்த்தை இன்று தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது, அருள்மிக பெற்றவர்களே நீங்கள் வாழ்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. செப்பானியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பானியா 3:17. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். நம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். நம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆமென். பாருங்க, அன்று அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தை லூக்கா நற்செய்தி என்று சொல்லி நாம் விசுவசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் என்று நாம் இதுவரை உணராமலே இருக்கிறோம். இதோ மீகா இறைவாக்கினர் மூலமாக சொல்லப்பட்டது, செப்பானியா இறைவாக்கினர் மூலமாக சொல்லப்பட்டது, சிறு சிறு இறைவாக்கினர்கள் மூலமாக சொல்லப்பட்டது, பெரிய இறைவாக்கினர்கள் மூலமாக சொல்லப்பட்டது. அது இங்கே நிறைவேறுகிறது. அல்லேலூயா. லூக்கா 1:35 சொல்லுகிறார், வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும். அல்லேலூயா. தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கிற நீங்களும் நானும் இறைமக்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. இறைமகன் நம்மை ஆண்டவர் முன்பே அறிந்திருந்தார், முன் குறித்திருந்தார், தெரிந்தெடுத்தார், அழைத்தார், ஏற்புடையவர் ஆக்கினார், தன்னுடைய மாட்சியில் பங்கு பெற செய்தார். அவருடைய பணிக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், முன் குறித்து வைத்திருந்தார். ஆமென். தூய ஆவி உங்கள் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உங்கள் ஒவ்வொரு மீதும் நிழலிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் மீது அந்த தூய ஆவியானவர் இறங்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை பெற்றவர்களாய், அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய வல்லமை பெற்றவர்களாய். அதனால தான் மரியா கேட்குறாங்க, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற அந்த தாழ்ச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற அந்த தாழ்ச்சி அன்னை மரியாதையிடத்திலே இருந்தது. அதனால தான் செப்பானிய இறைவாக்கினர் முதல்ல சொல்லிட்டார் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 17 வசனத்திலே வேறொருத்தர் வாசிக்கலாம். உன் கடவுளாகிய ஆண்டவர், ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். அன்று அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தை என்று நாம் வாசித்து விட்டு போகலாகாது. இன்று ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுவது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அவர் மாவீரர், மீட்பளிப்பவர் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். ஆமென். அந்த பாடலை பாடுவோமா? ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென், ஆமென், ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். ஆமென். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுகிற உன் பொருட்டு, இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் பொருட்டு, அதிகாலையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகளை பொருட்டு, இதோ யூடியூப் வழியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்க போகின்ற பிள்ளைகளை குறித்து ஆமென். அவர் அகமகிழ்வார். ஆமென். அவர் அகமகிழ்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆமென். அல்லேலூயா. உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆமென். ஆமென்.
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அரடம்மா பாடுங்க இந்த பாடலை. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். வாயை திறந்து சொல்லுங்க, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில், அவர் மாவீரர், மீட்பு அழிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து கழிக்கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பவர், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னை மரியாளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அன்னை மரியாளுக்கு சொல்றார் பாருங்க, தூயாவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். அதனால தான் அதே ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்றார், நம்மை பார்த்து சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகள் 1:8 தூயாவியானவர் உங்களிடம் வரும் பொழுது கடவுளுடைய வல்லமையை பெற்று உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்ற காலை பொழுதிலே வந்திருக்கின்ற கல்வி பிள்ளைகளே, வாசிக்கலாமா? செப்பானியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வேகமாய். அக்காலத்தில் அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருளுவேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். ஆமென் ஆமென். ஆண்டவரின் பெயரால் மன்றாடி, இயேசுவின் நாமத்தினால் மன்றாடி. பாருங்க, செப்பனே அப்பவே சொல்லிட்டேன், என் நாமத்தினால் நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவையற்றை எல்லாம் என் தந்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மன்றாடும் பொழுது ஒருமனப்பட்டு பணிபுரிந்தார்கள். சீடர்களும் 120 சீடர்களும் தாய் மரியாளோடு ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணிருந்தாங்க? ஸ்துதித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்துதித்துக் கொண்டிருந்தார்கள். 15ஆம் வசனம் திருத்தூதர் பணிகள் 1:15 சொல்லும் பொழுது, ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் பொழுது. ஆமென். ஆமென்.